வெற்றி வடிவேல் முருகனுக்கு அரஹரோஹரா. ஞானவேல் முருகனுக்கு அரஹரோஹரா. சக்திவேல் முருகனுக்கு அரஹரோஹரா. அருணகிரிநாத பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. ஊழியர்கோன் வெப்பே ஒழித்த புகழியர்கோன் கடல் போற்றி. ஆழிமிசை கல்மிதப்பிள் அனைந்த பிரான் அடி போற்றி. வாழி திருநாவலூர் வள்தொண்டர் பதம் போற்றி. ஊழிமணி திருவாதபூர திருத்தாள் போற்றி. வெற்றி வடிவேல் முருகனுக்கு அரஹரோஹரா. விருப்புடல் உபயச்சரணமின் மலரை வேண்டுவதளிக்கும் பொறுப்புகள் தோறு நின்றருள் ஒருவன் புகழினை அகனக புகழ்ஜே கருப்புகுதகதிதனை காட்டும் கலை உணரே புலவர்கள் திலகம் திருப்புகழ் அருணகிரி அமரடிகள் திருவடி குருவடி தாமே. திருவடி குருவடி தாமே. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்களின் பொன்னார் திருவடிகளையும் பணிகிறேன். சென்னையில் சூட்டி மகிழ்கிறேன். இன்றைய தினம் நாம் காணவிருக்கும் திருப்புகழ் பொற்பதத்தினை துதித்து என்று தொடங்கக்கூடிய திருத்தணி மலை திருப்புகழ். நீலோத்பலகிரி என்று சொல்வார்கள். நீலோத்பலம் மலர்கள் அங்க ரொம்ப அருமை, நிறைய அந்த பகுதியில பொதுவாகவே வேலூர் பகுதிகளில் தான் நமக்கு அந்த நீலோத்பலம்ங்கிறது கிடைக்கும். அந்த திருத்தணி பகுதிகளில் திருத்தணியிலேயே அந்த நீலோத்பலம் மலர்கள் நிறைய உத்பலகிரி நீலோத்பலகிரின்னு அதை சொல்லக்கூடிய ஒரு வழக்கம் இருக்கு. அதே மாதிரி எல்லா உற்சவர் சிலைகள்லையுமே வள்ளி தெய்வசேனாவோட இருக்கு முருகப்பெருமானுடைய அந்த சிலைகள்ல பாத்தீங்கன்னா தெய்வானை அம்மையுடைய தேவசேனை அம்பாளுடைய திருக்கரங்கள்ல தாமரை மலரோ இல்லைன்னா அந்த தேவலோக பாரிஜாத பூன்னு சொல்லக்கூடியது அந்த முக்கும் மேல இருக்கும், கீழே தாமரைகள் வந்த மாதிரி அந்த மலர் அம்பாள் வச்சிருப்பாங்க. வள்ளி பிராட்டி நம்முடைய வள்ளி அம்மா நீலோத்பல மலர் தான் கையில வச்சிருப்பாங்க. அதுல பார்க்கலாம் எப்படின்னா நல்லா கூமின மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்ல தான் இருக்குது நீலோத்பலம். விரிஞ்ச நிலைகள்ல இருக்கும், மோஸ்ட்லி அது கூம்பிரும். அந்த மாதிரி நீலோத்பலம் நல்ல ஒரு மாதிரி வைலட் அடர் நீல நிறங்கள்ல தான் அந்த மலர் இருக்கும். ரொம்ப நல்ல அருமையான மலர். அதனால நீலோத்பலகிரி அப்படி ஒரு திருத்தணி சொல்றோம். அந்த திருத்தணியில எத்தனையோ பாடல்கள் அருணகிரிநாத பெருமான் அருளி செய்திருக்கார். ஆனா சந்தம் மாறாம நிறைய பாடல்கள் திருத்தணி மலை மேல போட்டிருக்கார். அதுல ஒரு பாடல் இந்த பொற்பதத்தினை துதித்து அப்படின்னு போட்டிருக்கார். நம்முடைய குருஜி அவர்கள் அதை விஜாவந்தி ராகங்கள்லையும் ரஞ்சனிலையும் பாடார். அடியின் இன்றைய தினம் சொல்லக்கூடியது துவஜாவந்தி ராகம். ரொம்ப அருமையான ராகம். நம்ம ஆல்ரெடி இந்த தாகத்துல ஈனமிக துளப்பிரவி அணுகாதிங்கிற பாடலா அடியின் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அடியின் 11th ஸ்டாண்டர்ட் படிச்சேன். அப்போ அந்த பாடலை எடுத்திருக்கேன். அடியர்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. ஆறு திருப்பதி பாடல். ஈனமிக துளப்பிரவி அணுகாதே யானும் உனக்கடிமை என வகையாக ஞான அருள் தனையருளி வினை தீர நாணமகற்றிய கருணை புரிவாயே நாணமகற்றிய
பற்றிய கருணை புரிவாயே என்ற பாடல். தான தவத்தி நன்மிகுதி பெறுவோனே அப்படிங்கிற பாடல் எடுத்திருந்தோம். அதே ராகம் ரொம்ப சிம்பிளியான, அப்படி மனதை லயிக்க வைக்கும். முறுக்கும்னு கிடையாது, மனத்தை லயிக்க வைக்கும். நம்மளே இந்த பாட்டை பாடினா நான் லயிச்சு இப்படி கரைஞ்சிருவோம். சுவாமி கரைய மாட்டாரா? அருமையான பாடல் பொற்பதத்தினை துதித்துங்கிற பாடல். அடியன் ஸ்கிரீன் பிரசன்ட் பண்ற, அடியர்கள் தெரியுதான்னு சொல்லுங்க. தெரியுதுங்களாங்கம்மா? இல்லைங்க சாமி, தெரியலீங்களா? ஓ, நோ ஸ்கிரீன் பிரசன்ட் பண்ணலையும். சாரி சாரி. இப்ப தெரியுதுங்களாங்கம்மா? தெரியுதுங்க தெரியுதுங்க. சரி சரி, ஓகே. சரி சரி, ஓகே ஓகே. பொற்பதத்தினை துதித்து நிற்பதத்தில் உற்ற பக்தர் பொற்புரைத்து நெக்குறுக்கு அறியாது என்று தொடங்கக்கூடிய பாடல். இதுக்கான பதப்பிரிவை நான் குரூப்ல போட்டிருக்கேங்கம்மா. இப்ப நம்ம பாடலா பாடும் போது நம்ம பதப்பிரிவை பாட முடியாது. அடியன் சேர்த்த அந்த அந்த முறையுமே நான் அடியன் பாடுறேன். உங்களுக்கு பதப்பிரிவு வேணும், எளிமையா பொருள் புரியணும் அப்படிங்கிற பட்சத்துல நீங்க அந்த குரூப்ல அடியன் குடும்பத்துல போட்டிருக்கிற அந்த இதை நீங்க பாத்துக்கலாங்கம்மா. இப்ப நான் அடியன் பாடுறதுக்கு ஏற்ப இருக்கிறதுனால பதப்பிரிவு இல்லாத ஒரு இதை வச்சிருக்கேன். அடியன் ஒரு முறை பாடி அதற்கான பொருளையும் சொல்லி இன்னொரு முறை பாடிக்கலாங்கம்மா. இது ஆதித்தாளம், ஆஸ் யூஷுவல் ஆதித்தாளம் தான். ஆதித்தாளம் போட்டீங்கன்னா உங்களுக்கு வரும். கண்டநடை. கண்டநடைனா அடுத்தடுத்து அப்படி அடுத்தடுத்து போடணும். ஒரே அதே ஆதித்தாளம் 4 அக்ஷர பாட்டு தான். அதே ஆதித்தாளம் 4 அக்ஷர பாட்டு தான். நீங்க 1 2 3 4 5 6 7 8 இப்படி போடுறீங்க. இதுதான் ஆதித்தாளம். 2 டைம் போடணும். பொற்பதத்தினை துதித்து நிற்பதத்தில் உற்ற, அதேவே 2 டைம் போட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டநடையா உங்களுக்கு வரும். நீங்க பாட்டு பாடிக்கலாம். அது ஆக்சுவலி இது 2 டைம் போட்டோம்னா திஸ்ரமா ஒரு திஸ்ரத்திலையும் பாடலாம், இல்ல கண்டமாவும் போடலாம். பொற்பதத்தினை துதித்து நிற்பதத்தில் உற்ற பக்தர் அப்படின்னும் போட்டு பாடலாம். தாளத்தை காமிக்கிறதுக்காக நான் ஸ்கிரீன் இது பண்ணி விட்டு வெளியே வந்தேன். சாரிங்க, தாளம் போடுறதுக்காக. அதனால நீங்க ஆதித்தாளமே போட்டு பாடலாம். பொற்பதத்தில் அப்படின்னு போட்டு ஆதித்தாளம் போட்டு பாடணும்னா ஈஸியா இருக்கும் இந்த பாடல். ஆனா தாளம் இல்லாம பாடல இந்த பாடல் கொஞ்சம் பாடணும், ஏன்னா ரைமிங்கா இருக்கும். நீங்க ராகம் இல்லாம படிச்சீங்கன்னா பொற்பதத்தினை துதித்து நிற்பதத்தில் உற்ற பக்தர் பொற்புரைத்து நெக்குறுக்கு அறியாதுன்னு அது நம்ம படிச்சாலே தாளத்துலதான் உட்காரும். ஆனா கொஞ்சம் தாளம் போட்டு பாடினா இன்னும் நான் சௌகரியமா இருக்கும். அடியன் அந்த ஸ்கிரீன் பிரசன்ட் பண்றாங்க. தீட்சிதருடைய கீர்த்தனை அகிலாண்டேஸ்வரி ரக்ஷமாம் ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி ரக்ஷமாம் அப்படின்னு அருமையான ஒரு கீர்த்தனை. நம்முடைய திருவானைக்கு அகிலாண்டேஸ்வரி மேல தீட்சிதர் போட்ட ராகம். அப்பதான் இன்ட்ரடியூஸ் பண்ணார் துர்ஜவந்திய. ரொம்ப குறைச்சலான பாடல்களே இந்த ராகத்தில் அமைந்திருக்கு. நம்ம குருஜி அப்படி இந்த பாடல கொஞ்சம் இருப்பாரு முருகரை. நம்மள அந்த அனுபவத்தை கொடுக்க முடியல, அதனால அடியேன அந்த விதத்துல அடியேன் பாடுறேன். அதை அடியர்களும் பாட முயற்சி செய்யணும். பொற்பதத்தினை துதித்து நிற்பதத்தில் உற்ற பக்தர் பொற்புரைத்து நெக்குறுக்க அறியாதே புத்தக பிதற்றை விட்டு வித்துக துணை துதிக்க புத்தியிற்கலக்கமற்று நினையாதே. பொற்பதத்தினை துதித்து நற்பதத்தில் உற்ற பக்தர் பொற்புரைத்து நெக்குறுக்க அறியாதே புத்தக பிதற்றை விட்டு விட்டக துணை துதிக்க புத்தியிற்கலக்கமற்று நினையாதே.
முற்பட தல துதித்த பிற்படத்த கிருத்த முற்றி முற்கடைத்து வித்த நிறுத்த முழல் வேனை முட்டவிற்கடை பிறப்பின் உட்கிடப்பதை துவித்து முத்தி சற்றளிக்கணப்பதொரு நாளே வெற்பழித்ததற்பரை கிடப்புறத்தை குற்றளித்த வித்தகத்தர் பெற்ற கொற்றமையில் வீர வித்தை தத்துவமுத்தமிழ் சொலத்த சத்த வித்தரிக்கும் மெய்த்தருத்தின் மெய்த்திருத்தனி பொறுப்பிழுரைவோனே கற்பக புன குருத்தி கச்சடத்த சித்திரமுட்டி கற்புறத்திருத்தனத்தி திருத்தனத்தில் அனைவோனே கைத்தரக்க கொத்து கஞ்சனத்து வஜ்ரனுக்கு அமைத்த கைத்தொடு தரித்து விட்ட பெருமாளே முத்தி சற்றளிப்பெனக்கு முத்தி சற்றன் எனக்கு அளிப்பதொரு நாள் என்கிற அருமையான பாடல். அந்த பாடல் இந்த பாடும் விதமே அப்படியே ரொம்ப லகுவா பாடுற மாதிரி இருக்கும். ஆனா கொஞ்சம் கடினமா இருக்கலாம் நம்ம படிக்கிறதுக்கு. ஆனா லகுவா தான் இந்த பாடலை பாடணும். ரொம்ப எழுத்தெல்லாம் இந்த பாடலை பாடக்கூடாது. லகுவா பாடுற மாதிரி. ஏன்னா முருகப்பெருமாட்ட நம்ம கேட்கிறோம், கொஞ்சம் முத்தி தான் எனக்கு கொடுத்துறேன். எல்லாரும் 63 நாயன்மார்கள்ல இருந்து நம்முடைய சைவ ஆதீனங்கள்ல இருந்து எல்லா குரு பரம்பரைகளும், நந்தி குரும்பரை, நம்ம தஞ்சாவூர் பரம்பரை, வாழுவூர் பரம்பரை, திருவாரூர்ல இருந்து, சிதம்பரத்திலிருந்து எல்லாரும் கேட்கறது முக்தியை தானப்பா. எந்த பாடல்கள்லயும் கடைசியில முக்தி தான் வரும். எந்த பாடலா இருந்தாலும் வைணவமா இருந்தோ, சைவமோ, திருப்புகழோ, அபிராமி அந்தாதியோ, நம்முடைய அனைத்து மதங்களிலையுமே கடைசியா அவங்க கேட்கறது என்னன்னா முக்தியைத்தான் கேட்கறாங்க, கைங்கரியத்தை தான் கேட்கறாங்க. அந்த மாதிரி ரொம்ப அழுது ஆட்பட்டு பாட வேண்டிய ஒரு பாடல். ஆனா லகுவா பாடணும். ரொம்ப ஈஸியா சர்வசகஜமா ரொம்ப அலட்சியமா பாடுற மாதிரி பாடணும் இந்த பாடலை. அப்பதான் அந்த பாடலுக்கான அழகு வரும். திருப்புகழ் அப்படிங்கிறது நம்முடைய தேவார திருவாச்சகம் மாதிரியோ 4000 திவ பிரபந்தம் மாதிரியோ இருக்கக்கூடிய ஒரு நூல் கிடையாது. இது சந்த முறைப்படி அவரே பாடி வச்சுட்டு போயிருக்காரு. அப்ப அவரை பாடினதை நம்ம ஃபாலோ பண்ண முடியலனாலும் அந்த கொஞ்சமாவது நம்மளுடைய அருணகிரிநாதர் பாடின மாதிரி பாடினாதான் திருப்புகழ் பண்ண முடியும். அந்த காலத்துல எல்லாம் கச்சேரின்னு பண்ணும்போது தமிழ் கீர்த்தனைகளை பாடுறதை விட திருப்புகழ் பாடுறவங்களுக்கு ஒரு மவுஸ் ஜாஸ்தி. அவர் திருப்புகழே பாடுறப்பா கச்சேரியில, தனியா பத்திரமா திருப்புகழ் எல்லாம் வாசிக்கிறாங்க, மிருதங்கத்துல வாசிக்கிறாங்க அப்படின்னா பெரிய காரியம். திருப்புகழ் சாதாரணமானது கிடையாது. அதனால திருப்புகழுக்குன்னு சில எமோஷன்ஸ் இருக்கு. அந்த எமோஷன்ஸை கொடுத்து நம்ம பாடணும். இந்த பாடல்ல ரொம்ப லகுவா இறைவனை கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறார். ஆனா அந்த கொஞ்சம் பாடல்ல அந்த ஸ்பீட் கொண்டு வரணும், அந்த லயத்தை கொண்டு வந்து நம்ம பாடினோம்னா அருமையா இருக்கும். பொற்பதத்தினை துதித்து நிற்பதத்தில் உற்ற பக்தர் பொற்புரைத்து நெக்குறுக்கறியாதே. பொற்பதத்தினை துதித்து, முருகப்பெருமானே உன்னுடைய அழகு போன்ற, கனகம் போன்ற, தங்கம் போன்ற பாதத்தினை நினைத்து துதித்து நற்பதத்தில் உற்ற பக்தர், உன்னுடைய கந்தலோகத்தை அடைந்த பக்தர்கள் இருக்கிறார்களே, பொற்பதத்தினை துதித்து நிற்பதத்தில் உற்ற பக்தர், உன்னுடைய திருவடியே துதித்து 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 எத்தனையோ பேர்கள் பரகதியை அடைந்தார்கள் அல்லவா, அவர்களை பற்றி உற்ற பக்தர் பொற்பு உரைத்து, அவருடைய பொற்புன சிறப்பு, அவருடைய சிறப்பை உரைத்து நிக்குறுக்க அறியாது. அந்த மாதிரி சிறப்புகளை சொல்லி இந்த மனதை தூய்மை அடைய செய்ய முடியாதவனான என்னை அப்படிங்கிற பொற்பதத்தினை துதித்து நிற்பதத்தில் உற்ற பக்தர் பொற்பு உரைத்து நிக்கு உருக்க அறியாது. அந்த சிறப்புகளை எல்லாம் கேட்டு இந்த மனத்தை திருத்த முயன்றால் என்னால் முடியவில்லை. அறியாது, எனக்கு தெரியவே இல்லையே, எப்படி முருகா? என்ன எடுத்தோன்னே புலவர்கள், அதாவது நம்முடைய பெரியோர்களான நாயன்மார்களையோ ஆச்சாரியர்களையோ சொல்றாரு. ஏன் எடுத்தோன்னே அவர்களை சொல்றாரு? இறைவனை தானே சொல்லணும். அப்படின்னா நம்முடைய சம்பிரதாயத்தை பொறுத்த அளவுக்கு எப்பவுமே தென்னக சம்பிரதாயம், தென்னாச்சாரிய சம்பிரதாயம் பொறுத்த அளவுக்கு எல்லாருமே தொண்டர்கள் தான். நம்முடைய பாகவத கோஷ்டி தான், நம்முடைய பக்தர்கள் தான் இங்க சிறந்தவர்கள். பெருமாள் எல்லாம் இறைவன் எல்லாம் செகண்டரி தான் ஆல்வேஸ். யாரு பெருமாள் இறைவன் நின்ன யாருன்னு நம்ம கேட்போம் இறைவன். அந்த மாதிரி பக்த கைங்கரியமே சிறந்தது. அப்படி பக்த கைங்கரியமே சிறந்ததுன்னு சொல்லி அடியின் புத்தகத்தை திருப்பி சரி ஒரு பெரிய புராணத்துல ஏதாவது சொல்லலாமேன்னு நம்ம புத்தகத்தை புரட்டும் போது அடியனுக்கு முதல்ல பேரு நரசிங்கமுனைய நாயனார். இந்த பேரு நீங்க ரொம்ப அதிகமா கேட்டிருப்பீங்க நம்முடைய அடியார்கள். அடியனை விடவே நரசிங்கமுனையர் யாருன்னா,
யாருன்னு ஒரு க்ளூ கிடைக்குதாங்கம்மா? யாருக்காவது தெரியுமா நரசிங்கமனை நாராயணன் யாருன்னு? சுந்தரருடைய தந்தை. கரெக்ட். சுந்தரருடைய வளர்ப்பு தந்தை. வளர்ப்பு தந்தை. வளர்ப்பு தந்தை. சுந்தரருடைய வளர்ப்பு தந்தை. அதாவது ரொம்ப தேஜஸ்வியான அந்த சுந்தரமூர்த்தி நாயனார வளர்க்கணும். ஏன்னா சாட்சாத் சிவபெருமான் தான் சுந்தரர் அப்படின்னு ஒரு தொகுப்பு இருக்கு, ஒரு கதை இருக்கு. சிவபெருமான் வந்து கண்ணாடியில பார்த்தாராம், அந்த பிம்பம் அவ்வளவு அழகா இருந்துதான். சுந்தரனா இருக்கானே, சுந்தரா வானாரா, அது வந்து பிம்பம் வெளியில வந்துதான். அதுதான் சுந்தரர் பிம்பம். அவ்வளவு தேஜஸ்வியான ஒரு சிவபெருமான், சாத்தா சிவபெருமானே தேர் உருட்டிண்டு அந்த திருமணை பாடியில விளையாண்டு இருக்கும் போது யாருக்குதான் எடுத்து கொஞ்சம் தோணாது, இந்த குழந்தை எனக்குன்னே முடிவு பண்ணிடுறாரு. ஆனா சிவமே அந்த தெருவுல விளையாடும் போது அதை வளர்க்கணும்னு தோணினது நரசிங்கமய நாயனாருக்கு. ரொம்ப அருமையான ஒரு சிவ பக்தர், பித்தர்னு சொல்லலாம். ஏன்னா அவரை மாதிரி திருவாதிரை விழா கொண்டாடியவர்கள் இந்த உலகத்திலேயே கிடையாதுன்னு சொல்லலாம், அடிச்சு சொல்லலாம். எப்படின்னா அவருக்கு திருவாதிரை நட்சத்திரம் ரொம்ப பிடிக்கும், ஒரு இறைவனோட நட்சத்திரம். இப்போ ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு நட்சத்திரம் கொண்டாடப்படுகிறது. அதே மாதிரி சிவபெருமானுக்குரிய உருத்திரனுக்குரிய நட்சத்திரமாக திருவாதிரையும், திருமாலுக்குரிய நட்சத்திரமாக திருவோணமும், அம்பிகைக்குரிய நட்சத்திரமாக பூரமும், விநாயகருக்குரிய நட்சத்திரமாக அஸ்தமும், முருகப்பெருமானுக்கு உரிய நட்சத்திரமாக விசாகமும் கிருத்திகையும். விசாகம் முருகப்பெருமான் பிறந்தது, கிருத்திகை முருகப்பெருமானுக்கு பிரீத்தியான ஒரு தினம். ஏன்னா ஆறு கார்த்திகை பெண்களை நினைவு கூறும் நட்சத்திரமாக அந்த கார்த்திகை தினம் அமைகிறது. அப்படி ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு விதமான, மகாலட்சுமிக்குன்னா உத்திரம், சரஸ்வதிக்குன்னா மூலம், அந்த மாதிரியான நாட்கள்ல அதான் அந்த தெய்வத்தை உபாசனை பண்ணா அதற்கான பலன் வந்து நமக்கு நிறைய கிடைக்கும். ஒரு ஆருத்ரா தரிசனத்தன்னைக்கு நம்ம ஒரு திருமுறை படிக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அடுத்த ஆருத்ரா தரிசனம் வர்றக்குள்ள நம்ம அந்த திருப்புரை சீக்கிரம் முடிச்சிருவோம். அந்த கண்டினியூவேஷன் நமக்கு கிடைக்குமா. ஒரு அபிராமி எந்தாதி ஆரம்பிக்கிறோம்னா ஒரு நல்ல பூர நட்சத்திரத்தன்னைக்கு நம்ம ஆரம்பிச்சோம்னா அந்த அம்பாளுடைய கிருப்பை, அந்த பராசக்தியினுடைய கிருப்பை நமக்கு அந்த பரிபூர்ணமா அந்த நாள் நமக்கு ரொம்ப நிறைஞ்சிருக்கும். அப்ப நம்ம கண்டினியூவா அதை பண்றதுக்கான ஒரு அமைப்பு அமையும் அப்படிங்கிறது தான் அந்த காலத்து இது. அதனால இவர் திருவாதிரை நட்சத்திரத்தை ரொம்ப அருமையா ஃபாலோ பண்றார். அதே மாதிரி மார்கழி மாதம் வரக்கூடிய அந்த திருவாதிரையில இறைவனுக்கு நீராட்டி திருமஞ்சனம் செய்து வரக்கூடிய அனைத்து அடியார்களுக்கும் அன்னம்பாளிப்பு செய்கிறார். எத்தனை அடியார் வந்தாலும் அன்னம்பாளிப்பு. அடுத்து இருக்கிறதா பெரிய இது, எல்லாருக்கும் 100 பொற்காசுகள். எத்தனை பேர் வந்தாலும் அத்தனை பேருக்கும் 100 பொற்காசுகள். சாப்பிட்ட உடனே அந்த லைன் அடினா பொற்காசு கிடைக்கும். இது எதுனா சைவத்தை வளர்ப்பதற்காக அவர் செய்யக்கூடிய ஒரு சிறந்த தொண்டு. அந்த காசு கிடைக்குதுன்னாவது யாராவது சைவமா மாற மாட்டார்களா? அந்த சைவத்தின் வளர்ப்பதற்கு அவ்வளவு கடினப்பட்டார்கள் நம்முடைய நாயன்மார்கள். அதான் சுந்தரமூர்த்தி ஒரு நாயனாரை வளர்த்தா மட்டும் நாயனாராக முடியுமானா கிடையாது. அந்த ஆத்மாவனுடைய ஓன் சாக்ரிஃபைஸ், ஓன் தானங்கள் எத்தனையோ இருக்கு. நரசிங்கமனை நாயனார் அவ்வளவு சிவபக்தரா. ஒரு நாள் இதே மாதிரி திருவாதிரை நட்சத்திரத்துக்கெல்லாம் அவர் தானம் குடித்து 100 பொற்காசுகளை எத்தனை பேர், 10 லட்சம் பேர் வந்தாலும் அந்த 10 லட்சம் பேருக்கும் சொத்தை வித்தாவது கொடுத்துருவாராம். அப்பேற்பட்டவரா. அவருக்கு பிற்பாடு சொத்தெல்லாம் நிறைஞ்சிரும். சிவபெருமான் பாக்குறாரு, குபேரனே சிவபெருமானுடைய ஒரு தொண்டன் தான். ஆனா அவர் அனுப்பிச்சுட்டா வேலையை முடிச்சாரால் அதை பத்தி எல்லாம் அவர் கவரப்படுறதுல எவ்வளவு இருக்கு அப்படியே அடிச்சு கொடுத்துருவாராம். அப்படி இருக்கிற ஒரு சமயத்துல ரொம்ப நீச்சமா இருந்தவன், ஒரு நீச்சனாக இருக்கக்கூடிய அனைத்து மோசமான காரியங்களும் செய்யக்கூடியவன், உலகத்துல அவன மாதிரி ஒரு கெட்டவன் இல்லைன்னே சொல்லலாம். அந்த திருமணை பாடியிலேயே அவன் எல்லாரும் ஒதுக்கி வச்சிருந்தாங்க. அப்பேற்பட்டவன் ஒரு நாள் என்ன பண்றான், அவனுடைய ஒரு கஷ்டத்தின் காரணமோ என்னமோ அந்த சிவ பூஜையில வந்து கலந்துக்கிறான். அவனும் அடியார் வேடம் பூண்டு கொண்டு பிரசாதப்பட்டுட்டு அந்த கியூல வந்து நின்னுறான். இவங்கிட்ட இவர்கிட்ட அந்த பொற்புடிப்பை வாங்கறதுக்காக எல்லாரும் இவனை கொஞ்சம் ஒதுக்கியே விட்டு இவனை ஒரு சர்க்கிள் பண்ணி இவனை கொஞ்சம் ஒதுக்கியே வச்சிருக்காங்க. அந்த பூஜை நடக்கும் போது நேரத்துலயும் கூட அவன் அந்த பொற்காசை வாங்க வரும்போது எல்லாம் கண்டபடியா திட்டுறாங்க. என்ன இந்த நாயனாரை இப்படி எல்லாம் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, அனாச்சாரப்படுத்தியே நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு ரொம்ப திட்டுறாங்க. அவர் என்ன பண்ணாராம், அவ்வளவு சிவ பூஜை பண்ணி அவ்வளவு நல்லா இருந்த நேரத்துல ஒரு சண்டை கிளம்புதுன்னு அவர் நினைக்கல. அந்த அடியார போய் அந்த நீச்சனை போய் ஆற தழுவி கொண்டு சிவசிவா திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம், அதாவது அடியார்கள் ஒருத்தரை பார்த்துட்டா திருச்சிற்றம்பலம் சொல்லணும். ஜென்ஸா தான் அவங்களை கட்டிட்டாங்கன்னா அவங்க திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் சொல்லுவாங்க. அவர் போய் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் சொல்லி கட்டிக்கிறார். அவருக்கு அப்படியே புகழங்காகிதம் அடைஞ்சு அவர் கண்ணுல தண்ணீரா வருது.
எல்லா அடியார்களும் வேடிக்கை பார்க்கறாங்க. அதற்கு வினவினா அவர் சொல்றாராம் பதில், விபூத்தி திருநீர் அணிந்து உருத்திராக்கம் அணிந்து அடியார் வேடம் பூண்டாலே அது அடியார் தான். அவனோட அனுமதி இல்லாம அந்த விபூதியும் கூட பூச முடியாது. அதனால அந்த பொற்காசை வாங்குறதுக்குத்தான் இல்ல சிவனடியாரா வரானே, இல்ல புத்தகத்தை வாங்குறதுக்கு தான் சிவனடியாரா வரானேன்னு இருந்தாலும் அவன் விபூதி அணிந்து விட்டால் அவன் அவமரியாத பாகவத அபச்சாரம். வைணவத்துல பாகவத அபச்சாரம் வாங்க, பாகவதாளுக்கு பெருமாளை வழிபாடு செய்யக்கூடியவங்களுக்கு அபச்சாரம் செய்யக்கூடாது. அந்த மாதிரி அடியார்களுக்கு அபச்சாரம் நம் செய்ய மாட்டேன். அவன் இப்போது அடியார், அவனால அவனுக்கு 200 பொற்காசுகளா எச்சாவே கொடுத்தாராம். அப்படி சைவத்துல நம்ம ஒரு ஆளா சேர்த்திருக்காங்க அப்படின்னா எவ்வளவு அந்த ரொம்ப அவர் ராஜானே தெரியாது. ஏன்னா திருமுனைப்பாடிங்கிறது சேர சோழ பாண்டியர்களுக்கு ஒரு முனையாகப்பட்டதான். எப்பவுமே திருமுனைப்பாடியில தான் அந்நிய நாடுகள், அதாவது காக்கத்தியர்கள், மத்த ராஜாக்களுக்கு நமக்கும் போர் வந்தது. வேங்கை நாட்டுக்கும் நமக்கு போர் வருது, ஆந்திர பிரதேசுக்கும் நமக்கு போர் வருதுன்னா கூட அந்த திருமுனைப்பாடியில தான் அந்த நம்முடைய 3 வகையான படைகளும் அங்க எப்பவுமே வெயிட் பண்ணிட்டு இருக்குமா. அப்பேற்பட்ட நாட்டோட ராஜா அடியார பார்த்துட்டா இவர் ராஜாவா இருக்க மாட்டாரா, இவர் அதை விட தொண்டர் அடிப்பொடியா விட அடியாரா மாறிடுவாராம். அப்பேற்பட்ட ஒரு சிறியம் உடையவரா அந்த நரசிங்கமுனை நாயனார். அப்படிப்பட்டவருக்குத்தான் சுந்தரரை வளர்க்கக்கூடிய இதே அவர் கிடைக்குது. இப்ப சுந்தரரை பெற்றெடுத்த அந்த இசைஞானியருக்கும் அவங்க அப்பாவுக்கும் எவ்வளவு மவுசு இருந்திருக்கோ, அவங்க எத்தனை புண்ணியம் செஞ்சிருப்பாங்களோ. அப்படி தொண்டர்தம் பெருமையே சொல்லவும் பெரிதேன்னு சொல்றாரு நம்ம அவை பிராட்டியார். அப்பேற்பட்ட நாயன்மார்களா. அதனாலதான் இந்த இடத்துல அருணகிரிநாதர் சொல்றார், பொற்பதத்தினை துதித்து பதத்தில் உற்ற பக்தர் பொற்புரைத்து அவருடைய சிறப்பை உரைத்து நெக்குறுக்கு அறியாது. அதெல்லாம் கூட சிந்திச்சு பார்த்து எனக்கு புலங்காகித்தம் அடைய தெரியலையே முருகப்பெருமானே, அறியாதே. புத்தக பிதற்றை விட்டு வித்தக துணை திரிக்க புத்தியிற் கலக்கமற்றும் நினையாது. சும்மா 4 வார்த்தை படிச்சுன்றேன்ப்பா. சைவ சித்தாந்தம் சொல்றேன், 2 திருமுறை படிச்சுடுறேன். ஆனா என்ன மாதிரி யாருமே படிக்கலன்னு எனக்கே ஒரு மமத்தை வந்துருது. அப்கோர்ஸ் படிப்புன்னு இருந்தா அதுக்கான மமத்தையை நமக்கு வரத்தான் வேணும். அது ஒரு சில காலங்கள்ல அது நமக்கு இந்த கலியுகத்துல கையும் கொடுக்கறது இல்லைன்னு சொல்லல. ஆனா எவ்வளவு படிக்கிறோம், நல்லா படிச்சவங்களை பாருங்களா, பேசவே மாட்டாங்க. நல்லா ஒரு 2-3 PhD பண்ணி அந்த சப்ஜெக்ட்ல நல்லா வெல்விஷிட்டா இருக்கிறவங்க அவங்க கிட்ட இருந்து 2 வார்த்தை வாங்குறது கஷ்டம். ஏன்னா அந்த படிப்பினுடைய அந்த இளைநிலை மோன நிலை தான். அந்த ரொம்ப படிச்சுட்டோம் அப்படின்னா எதுக்கு படிக்கிறோம்? ஞானத்தை அடையிறோம். ஞானத்தை அடைஞ்சிட்டோம்னா வார்த்தையே வராது. இப்போ மாணிக்க வாசகருக்கு சுவாமி காட்டி மற்றாடை கடலே பள்ளி எழுந்தருடாயே அந்த நாய் சொன்னார். வாயில தான் சொன்னாரா இல்ல அவர் வாயில சொன்னாதான் இவருதான் சொன்னாரா? பார்த்தா திருவடி தீட்சை போருமே. சுவாமி பேசணுங்கிற அவசியமே இல்லையே. அதே மாதிரி படித்தவர்கள் ஞானிகள் பேசணுங்கிற அவசியமே இல்லை. ஒண்ணும் கிடையாது. நம்ம குமார சம்பவம், முருகப்பெருமான் பிறக்கணும், எல்லா தேவர்களும் கையா முயான் கண்ணை முழுங்கிட்டு என்னடா சிவன் பார்வதிக்குள்ள சேர்க்கையில ஒரு குழந்தை வந்தா அதேனா இது இருக்கும். இவங்க இந்த அம்மா பாட்டு கீழே தவம் பண்ணிட்டு இருக்கு, இவர் பாட்டுக்கு சனகாதி முனிவர்களுக்கு தட்சிணாமூர்த்தியா போய் உட்கார்ந்து இருக்காரு அப்படின்னு சொல்லி தட்சிணாமூர்த்தி எப்படி உபதேசம் பண்றாரா? அவர் பாட்டுக்கு மேல உட்காந்துருக்காரு, இவங்க பாட்டுக்கு கீழே உட்காந்து தவம் பண்றாங்க. அவ்வளவுதான். இதுதான் சின்முதிரையை காமிச்சிட்டு இருக்காரு. அவ்வளவுதான். இதுக்கு பேசணுங்கிற அவசியமே இல்லை. அதனாலதான் பெரிய ஞானிகளோ இல்ல நல்ல ஒரு ஆசிரியர்களோ நம்ம சித்தாந்த வகுப்பு எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களால மத்த நேரத்துல பேசவே மாட்டாங்க. ரொம்ப அடக்கமா இருப்பாங்க. நம்ம தான் எப்ப வாய மூடுவோன்னு தெரியாம பிளாஸ்டிக் போட்டு ஒட்டா கூட வாய மூடாத நமக்கெல்லாம் பொருளாதாரன்னு பேசிட்டு இருப்போம். அதுதான் புத்தக பிதற்றை விட்டு வித்தகத்து உன்னை துதிக்க. வித்தகா உன்னை துதிக்க புத்தியின் கலக்கம் மற்றும் நினையாது. புத்தியின் எந்த கலக்கம் இல்லாம நினையாமல் இருக்க முடியல. எப்பவுமே கலங்கம் இருக்கு, குரங்கு மாதிரி அழைப்பாயிருது. என்ன பண்றது? அதாவது நானே அடியனே நோட் பண்ணியிருக்கேன். ரொம்ப செக்யூர்டா ரொம்ப நாலேஜபிளா இருக்கக்கூடியவங்க துணி கடைக்கெல்லாம் போனாங்கன்னா ரொம்ப நாள்ல தேட மாட்டாங்க. சும்மா போனா ஒரு ஷர்ட்டா இல்ல ஒரு சாரியோ எடுத்துட்டு வந்துருவாங்க. நம்ம தான் அந்த சட்டையோ அந்த சேலையோ செலக்ட் பண்றதுக்குள்ள அந்த இவனுக்கு முடிஞ்சிரும். ஏன்டா கடை வச்சோன்னு அவன் கதற அளவுக்கு நம்ம பண்ணிட்டு வந்துருவோம். ஏன்னா அவ்வளவுதான். சிம்பிளிசிட்டி அப்படிங்கிறது எப்ப கிடைக்கும்னா அந்த ஞானத்துலதான் கிடைக்கும். ரொம்ப ஞானமா இருந்தாதான் கிடைக்கும். எங்க பிசிக்ஸ் மாஸ்டர் சொல்லுவார், நான் படநாள் படிக்கும் போது, என்னுடைய ப்ரொஃபசர்ஸ் எல்லாரும் PhD வாங்கினாங்க, எல்லாரும் கடைசியில சன்னியாசியா போயிட்டாங்க.
அதனாலதான் நான் இன்னும் பிசிக்ஸ் பிஹெச்டி பண்ணாம இருக்கேன் அப்படின்னு ரொம்ப அடிக்கடி சொல்லுவேன். அதுதான் அது என்னன்னா, அந்த அந்த துறை எடுத்தா அவங்க சன்னியாசாய போயிருவாங்க கிடையாது. அந்த அறிவியலை உணர்ந்து கொண்டோம்னா அதற்கு மேல என்னன்னு அதுக்கு பதில் தேடினாங்கன்னா அந்த தெய்வம்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் அந்த உலகப்பட்டெல்லாம் உங்களுக்கு விட்டுறாங்க. வேற ஒண்ணும் கிடையாது. இது ரொம்ப சிம்பிள். அதனாலதான் அந்த அந்த ஞானிகளோ முக்தர்களோ ரொம்ப பேசாத மோன நிலையை, பேசா அனுபூதினா என்ன, நம்ம கத்துட்டு அடுத்தருக்கு சொல்றது. இங்க பேசா அனுபூதி கொடுத்தாரா முருகப்பெருமான் அருணகிரிநாதருக்கு. அதுல பேசா அனுபூதி பிறந்ததுவே அப்படின்னு கூட சொல்றாரு. இதுல இருந்து அடியர்கள் என்னன்னா நம்ம ரொம்ப பேசக்கூடாது அப்படிங்கிறதே இது சொல்லி என்னுடைய குருநாதர் கூட அடியனுக்கு இந்த உபதேசம் பண்ணியிருக்காரு. பேசவே கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. பாடுறதை தவிர பேசறதுக்கே வாயை திறக்க கூடாது அப்படின்னு சொல்லுவார். அப்படி பொற்பதத்தினை புத்தக பிதற்றை விட்டு வித்தக துணை பிதற்றணும். நம்ம 4 விஷயம் தெரிஞ்சுட்டு அது பிதற்றோம், அது பிதற்றக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. புத்தக பிதற்றை விட்டு பித்தகா உன்னை துதித்திக்க புத்தி கலக்க மற்றும் நினையாதே முற்படத்தள துதித்த பிற்படைத்த கிருத்தியமுற்றி முற்கடைத்த வித்துணித்த முரள்வேனை. முற்படம் அப்படின்னா அந்த உலகம். முற்படத்தளத்து உதித்து இந்த முற்படலமான இந்த உலகத்தில நான் உதித்து பிற்படைந்து பாழ்வினைகள், பிற்படைந்துனா பிற்பாடு பாழ்வினைகள் அடைந்து கிருத்தியம் உடைய அந்த கர்ம வினையெல்லாம், கிருத்தியம்னா அந்த கர்ம வினையெல்லாம் முற்றி முற்க அடைத்து வித்து நித்த முழல்வேனை. இப்படி உழன்று எல்லா வினைகள்லாம் முத்தி எல்லாம் ஆனதுக்கான எண்ணெய் இப்படி உழந்துட்டு இருக்கிறவனை முட்டவிழ் கடை பிறப்பினு கிடப்பதை தவிர்த்து முத்தி சற்று எனக்கு அளிப்பது ஒரு நாளே. முட்டவிழ் கடை பிறப்பி, இந்த மாதிரி அதாவது இந்த கடைப்பிறவியான இந்த பிறவி, ரொம்ப பாழான பிறவி, மோசமான பிறவி, கடைப்பிறவியின் கிடப்பதை தவிர்த்து, இந்த மாதிரி எனக்கு பிறப்பு கொடுக்கறதெல்லாம் நீ கொஞ்சம் தவிர்த்துட்டு முக்தி கொடுத்துற. ரொம்ப கேஷுவலா கேட்கிற. ரொம்ப எல்லா பாட்டுலயும் பாடி அவருக்கு ரொம்ப தகட்டிடுச்சு. அதனால சொல்ற, இந்த பாரு இத்தனைலாம் கொடுத்துட்டு இருக்கேன், அதை கொஞ்சம் தவிர்த்துட்டு முக்தியை மட்டும் கொடுத்துறேன் அப்படின்னு ரொம்ப லாஸ்யமா கேட்கிறார் முருகப்பெருமான்கிட்ட. முக்தி முற்பட துளை துதித்து பிற்படைத்த கிட்ட முற்றி முற்கடைத்து வித்து நித்த முழல் வேலை முட்டவிற்கடை பிறப்பின் உட்கிடப்பதை தவிர்த்து முத்தி சற்றளிப்பெனப்பொரு நாடே. வெற்படித்த தற்பரக்கி டப்புறத்தை உற்றளித்த வித்தகத்தர் பெற்ற குற்றம் வீரா வித்தை தத்துவ முத்தமிழ் சொலத்தம் சத்த வித்தரிக்கு மித்தரித்திருப்போனே. வெற்பழித்த, வெறுப்புனா மலை, மலை அழித்த தற்பறைக்கு தற்பறை. வெறுப்புனா ஹிமகிரி மலை, மலையத்வஜன். வெற்பழித்த அதாவது மலையிலிருந்து மலை மகள் நம்ம அம்பால சொல்றோம். மலை கொடுத்த இந்த சைலபுத்திரியான அம்பாள் வெற்பழித்த தற்பறை. அந்த அம்பாளை இடப்புறத்தை உற்றளித்த, அவருக்கு அந்த அம்பாளுக்கு இடப்புறத்தை கொடுத்தாரு. ஒரு அளித்த வித்தகத்தர், ரொம்ப வித்தகர். முருக அப்பாவும் வித்தகன். ஒரே பாட்டுல 2 பேத்துக்கு ஒரே பதத்தை போட்டிருக்காரு. வித்தகர்ன்னு அந்த முதல் 3வது வரியில சொல்லியிருக்காரு. இப்ப அப்பாவுக்கு வித்தகர்னு ஒரு பேர் சொல்றார். கத்தர்னா என்ன, எல்லாத்துக்கும் கத்தா அவர் தான். நம்ம கிட்ட இருந்தா நிறைய மத்தங்கள் கத்தரே அப்படின்னு சொல்றப்ப அடியனுக்கு ரொம்ப நாளா கத்தரேன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா இப்ப அதற்கான மீனிங் தெரியுது. வித்த கத்தர்னே வந்துருச்சு. வித்த கர்த்தர் பெற்ற கொற்ற மயில் வீரா, கொற்ற மயில் வீரனே, அருமையான வீரம் பொருந்திய மயிலை உடையவனே. வித்தை தத்துவம் முத்தமிழ் சொல் சத்தம் வித்தரிக்கும் திருத்தணி பொறுப்பில் உரையுவார். பொறுப்புனா மலை, திருத்தணி பொறுப்புனா திருத்தணி மலை உறைவோனே. வித்தை தத்துவம் முத்தமிழ் சொல் அத்தம் சத்தம் வித்தரிக்கும். திருத்தணி மலையில தமிழுக்கு பஞ்சமேலை, தமிழ் தலைத்து வளரக்கூடிய மலை இந்த ஸ்டான்ஸால கொடுக்கிறார். நல்ல வேலை திருத்தணி நம்ம ஆந்திராவுக்கு விடாம திருப்பதி விட்டுட்டோம். வடமேங்கடமும் குமரியும் தனது எல்லைகளாக கொண்ட தமிழ்நாடு அப்படின்னு பாடல்கள் இருக்கு. குமரியிலிருந்து நமக்கு திருவேங்கடம் தான் நமக்கு தான் கடைசி. அந்த திருவேங்கடம் தான், வேங்கை நாடு தான் நமக்கு அந்த கடைசியான ஒரு இது.
அது இல்லாம நமக்கு திருத்தணி அதுக்குள்ள வரனால திருத்தணி நமக்கு எடுத்துட்டு நம்ம வேங்கடத்தை நம்ம கொடுத்துட்டோம். இருந்தாலும் வேங்கடத்துக்கு நம்ம தான் போறோம், திருத்தணிக்கு தெலுங்குக்காரங்க தான் வராங்க. ஆனா அருணகிரிநாதர் வாழ்ந்த காலத்துல தமிழ் அங்க தழைத்து விரிந்திருக்கு. வித்தை, அத்தனை வித்தையும் தத்துவம், வித்தை தத்துவம். தத்துவம்னா அந்த ஞான நூல்கள், அதாவது நம்மளுடைய ஞான சாத்திரம் ஸ்தோத்திரம் நம்ம பாடக்கூடியது, சாத்திரம் சொல்லக்கூடிய மறை நூல்கள், நம்முடைய மாபாடியம் போன்ற அந்த நூல்கள்லாம் வித்தை தத்துவம், தத்துவ நூல்கள். தத்துவம், உபனிஷத்துகள், அது மாதிரி தத்துவ நூல்கள். அதெல்லாம் முத்தமிழ், இயல் இசை நாடகம் என்ற 3 தமிழ். ஸ்வலத்தம், சத்தம். அத்தம்னா சொல்ல அத்தனையும். அப்புறம் சத்தம், சத்தம்னா அந்த ஆர்ப்பரிக்கும், தமிழ் ஆர்ப்பரிக்கும், வித்தரிக்கும். மெய் திருத்தணி பொறுப்பில் உரைவோனே. அப்படி தமிழ் ததும்பி வளர்ந்து கொண்டிருந்த அந்த திருத்தணி பொறுப்பில், திருத்தணி மலையில் உரைவோனே. கற்பக புனக்குருத்தி குரத்தி கச்சடர்த்த சித்திரமுற்ற கற்புர திருத்தனத்தில் உரைவோனே. கற்பக புனக்குரத்தி அப்படின்னு சொல்றார். கற்பகவனம், கற்பக மரங்கள் போன்ற பெரிய அடர்ந்த மரங்கள் நிறைந்தது அப்படின்னு சொல்றான். இல்லைன்னா அடைமொழியாக சொல்றான்னு வச்சுக்கலாம். கற்பக புனம், புனத்தை காத்த குரத்தி, கற்பகம் போன்ற அந்த புனங்களை காத்த குரத்தி. ஏன்னா நம்ம சாதாரண புனம் காத்தோம்னா அது சோளமோ கம்போ இருக்கும். அம்பாள் குரத்தி, வள்ளி பிராட்டி காக்கணும்னா அது கற்பக புனமா சொல்றாரு. அவ்வளவுதான். கற்பக புனம், இது ஒரு இந்த கற்பக புனம் அப்படிங்கிறது ஒரு அழகு வார்த்தைன்னு நம்ம போட்டுக்கலாம். இதுக்கு ஒவ்வொரு மீனிங் சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல நம்ம ஒரு அழகு வார்த்தை கற்பக புனம் அப்படின்னு சொல்றாங்க. கற்பக புன குரத்தி கச்சுன்னா பெல்ட் இல்ல ஒட்டியானம்னு சொல்லலாம். கச்சு அடர்த்த சித்திரமுற்ற கற்பூர திருத்தனத்தில் உரைவோனே. இந்த இடத்துல அம்பாளுக்கு தனங்கள் கற்பூரம் போன்று கமகமன் இருக்குன்னு சொல்லலாம். இல்ல முருகப்பெருமானுக்கு கற்பூரம் போன்ற மார்பகம் இருக்கு, கற்பூரம் கமலக்கூடிய அந்த மார்பகம்னு சொல்லலாம். 2 விதமா எடுத்துக்கலாம். கற்புக புனக்குரத்தி கச்சு அடர்த்த சித்திரமுற்ற கற்பூர திருத்தனத்தில் அணைவோனே. ஆனா அம்பாளை வள்ளிப்பிராட்டியே தன்னுடைய மார்பகத்தில் அணைத்துக் கொள்ளக்கூடியவனே சொல்ற. கைத்தரக்கர், கொடுமை வாய்ந்த அந்த அரக்கர்கள், கொத்து கச்சினத்து வஜ்ரனுக்கு அமைத்த கைத்தொழ தரித்து விட்ட பெருமாளே. அந்த கொடுமையான அரக்கர்களின் அந்த குற்றமெல்லாம் அடங்கவும் தேவேந்திரனுக்கு இடப்பட்ட அந்த விலங்கானது அறுபடவும், கைத்தொழம்னா கை விலங்கு, கைத்தொழம் தரித்து விட்ட பெருமாளே, பேர்பட்ட இறைவனே பெருமாளே. அதாவது வெங்கால கண்டர்கை சூலமும் பாட நீங்க கேட்டிருப்பீங்க. வெங்காளர் கண்டர்கை சூலமும் திருமாயன் வெற்றி தரே சுடராளியும் விபுதபதி குலிஷமும் சூலம் கூலம் கல்லே வெள்ளாம் என கருதியே சங்கிராமணி சயித்து அருளென தேவரும் சதுர்முகனும் நிரண்டிரப்ப சைலமுட சூரனுட ஒரு நொடியில் உருவியே தனியாண்மை கொண்ட நெடுவே. அதாவது இந்த பாடின ஒரு மாதிரி விருத்தமா இருக்கும். அதோட பொருள் என்ன சொல்றாங்கன்னா, வெங்காளர் கண்டர்கை சூலமும், வெங்காளரான சிவபெருமான் அவர்கிட்ட இருக்கிற சூலமும், திருமாயன் வெற்றி பெறு சுடராளியும், பெருமாள் கிட்ட இருக்கக்கூடிய அந்த சக்கராயுதமும், வெற்றி தரு சுடராளியும், விபுதர்பதி குலிஷமும், விபுதர் பத்திங்கன்னா இந்திர பகவான், இந்திர பகவான் இருக்கிற அந்த குலிஷாயுதம்ங்கிற வஜ்ராயுதமும் 3மே சூரன் கள்ளி வெல்லாம் எனக்கு இங்க பாருங்கப்பா, இதெல்லாம் வேலைக்கே ஆகாது அப்படின்னு நான் சொல்ல, அருணகிரிநாதரும் சொல்லல. இதுல யார் சொல்றாரா? சங்கராம நீ சகித்த அருணை, இங்க பாருப்பா, இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. சங்கராமா முருகா சூரசம்ஹாரனே, நீ போய் எங்க தேவர்களை நீதான் காப்பாத்தணும்னு சதுர்முகனும் நின்றிருப்ப. அவருல தேவர்களும் தேவர் குலாங்களும் சதுர்முகனும் போய் முருகப்பெருமான்ட்ட சொல்றாங்களா, இங்க பாரு உங்க அப்பாவோட சூழலத்துக்கும் வேலை செய்ய மாட்டேங்குது, உங்க மாமாவோட சக்கரமும் வேலை செய்ய மாட்டேங்குது,
உங்க மாமனாரான இவரோட குலிஷாமுக்கு வஜ்ராயுதமும் வேலை செய்ய மாட்டேங்குது. அதனால முருகப்பெருமானே சங்கராமா நீதான் ஜெயித்து கொடுக்கு, சங்கராமா நீ ஜெயித்து அருளன தேவரும் சதுர்முகனும் நின்று இறப்ப சைலமுடு சூரன் உடல் ஒரு நொடியில் உறுதியே தனியாண்மை கொண்ட நெடுவே. ரொம்ப அருமையா அருணகிரிநாதர் எப்படிதான் பாராட்டுறது நம்ம வியக்கத்தான் செய்யணும். சங்கராமா நீ சகித்த அருள் என தேவரும் சதுர்முகனும் நின்றிறப்ப சைலமுடு சூரன் அந்த சக்கரவாலகிரிங்கிற சைலத்தையும் சூலமுடு ஒரு நொடியில் உருவியே தனியாண்மை கொண்ட நடுவேல் அப்படின்னு சொல்றார். அப்பேற்பட்ட அந்த முருகப்பெருமானுடைய வேல் அப்படின்னு சொல்றார். அந்த அந்த வேலை வச்சிருக்கக்கூடிய முருகப்பெருமான் பராக்கிரமம் புரிகின்றவர். அவருடைய அந்த பராக்கிரமத்தினாலே தேவேந்திரனுடைய அந்த கைவிலங்கு அறுபட்டது, அந்த அரக்கர்களின் கொத்து அந்த அரக்கர்களின் கெத்து ஒளிந்தது அப்படின்னு சொல்றாரு இந்த இடத்துல. ரொம்ப அருமையான பாடல். அந்த பெருமாளேன்னு பாடி முடிச்சுட்டு முக்தி சற்ற எனக்களிப்பது ஒரு நாளே அப்படின்னு நம்ம பாடி இந்த பாடலை முடிக்கணும். அடியன் இந்த பாடலை பாடுறேன். அதாவது கொஸ்டின்ஸ் எல்லாம் கேள்விகள் இருந்தா கேட்கலாம் நம்ம. பொற்பதத்தினை துதித்து நற்பதத்தில் உற்ற பக்தர் புரைத்து நெக்குறுக்கறியாதே புத்தக பிதற்றை விட்டு வித்தக துணை துதிக்க புத்தியிற்கலக்க மற்றும் நினையாதே முற்பட தள துதித்த பிற்படத்த கிட்ட முற்றி முற்கடைத்து வித்து தமிழல் வேலை முட்டவில் கட பிறப்பின் உட்கடைப்பதை தவிர்த்து முத்தி சட்டணி கடைப்பதொரு நாளே வெற்படித்த தற்பர கிடப்புறத்தை குட்டளித்த தகத்தர் பெற்ற கொற்றம் வீர வித்தை தத்துவ முத்தமிழ் சொலத்தம் சத்த வித்தரிக்கும் மெய்த்திருத்தனி பொறுப்பிலுரை மோனி கற்பக புனக்குரத்தி கச்சடத்த சிற்றமுற்ற கற்புறத்திருத்தனத்தில் அனைவோனே கைத்தரக்க கொத்து சினத்து வஜ்ரனுக்கு அமைத்த கைத்தொழத்தரித்து விட்ட பெருமாளே முத்தி சட்டன கடிப்பதொரு நாள் திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, வெற்றி வடிவேல் முருகனுக்கு ரஹரோஹரா, அருணகிரிநாத பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. சிவசிவ. திருச்சிற்றம்பலம். அடியார்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா கேள்விகள் இருந்தா கேட்கலாங்கம்மா. சிவாயனமே. ஏன் தம்பி அந்த பாட்டு ஜுஜாபதிங்கிறது வேற மாதிரி இருக்கு, இது வேற மாதிரி இருக்கு. இல்லைங்கம்மா அதேதான் ஈனமிகத்துள்ள. சொல்லுங்க. அது வேற மாதிரி ராகமா இருக்கு, இது வேற வேற ராகமா இருக்கு. நான் உங்களுக்கு ஆடியோ அனுப்புறேன் பாருங்க. ஒரே மாதிரிதான் இருக்கும், பெரிய டிஃபரன்ஸ் ஆக்சுவலி ஒரே மாதிரிதான் இருக்கும். அந்த மேல போகும்போதும் கூட நான் உங்களுக்கு அந்த பாட்டு சின்ன பாட்டா இருக்கிறனால அந்த ராக பிரபாவம் உங்களுக்கு தெரியல. இது பெரிய பாட்டு, இதுலதான் உங்களுக்கு அந்த ராகம் எப்படின்னு தெரியும். சரி சரி. ஏன்னா சின்ன பாடல்ல நம்ம எந்த ராகத்தையும் சுருக்க முடியாது, சும்மா ஒரு சாம்பிளா போயிரு சின்ன சின்ன பாட்டெல்லாம். பெரிய பாடல்கள் வரும்போது அந்த ராகம் எப்படி அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். ஐயா கடைசி வரைக்கும் ஒரு விளக்கம் சொல்லுங்க. கைத்தரக்கர் கொத்து கச்சினத்து வச்சிரனுக்கு அமைத்த அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? கைத்து அரக்கர் கொத்து கச்சினத்து வஜ்ரனுக்கு அமைத்த கைத்தொழ தெரித்து விட்ட பெருமாளே. அதாவது பகைத்து கொண்ட அந்த அரக்கர் கூட்டம் ரொம்ப சிதறி போகவும் சிறு துண்டாக போகவும் அப்படின்னு சொல்றார். அழியுமா அந்த அழிஞ்சு போகும் மாதிரி வஜ்ராயுதனாம் இந்திரனுக்கு சூரன் போட்ட அந்த விலங்க முருகப்பெருமான் இழத்து விடுறார் அப்படின்னு சொல்றார். கைத்துனா பகைத்து ஏன்னா ரொம்ப அழிச்சாட்டியும் பொருந்திய ரெண்டு பொருள் சொல்லலாம். கைத்து அரக்கர் கொத்து, அரக்கர்னா கொத்துனா அரக்கர் கூட்டம் கச்சினத்து ரொம்ப பீஸா போகிற மாதிரி கச்சினத்து
வஜ்ரன்னா நம்முடைய வளாரியான தேவேந்திரன் வஜ்ரனுக்கு அமைத்த கைத்தொழு தரித்து விட்ட பெருமாளே. கைத்தொழும்னா கை விலங்கு, அத அறுக்கு செய்ய மாதிரி செய்த பெருமாளே அப்படின்னு சொல்றாங்க. சிவ சிவ சிவாயனங்கய்யா, சிறப்புங்கய்யா. சாந்தியம்மா பாடி காட்டுங்களேன். எனக்கு தொண்டை நல்லா இருந்தா பாடி காட்டுடுவீங்கயா, தொண்டை சரியில்லை. சிவ சிவ சிவ. இது சாந்தியமா கொஞ்சம் கஷ்டமா ஃபீல் பண்றாங்க போல, அதனால அவங்க இந்த டைம் கஷ்டப்பட இல்ல. ஆனா அது வேற மாதிரி ராகமா இருக்கு, இது வேற ராகமா இருக்கு, டிஃபரன்ஸ் தெரியுது எனக்கு, அதனால கேட்டேன். சரி 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 சரிங்க. இல்ல இல்லைங்க, ஒரே ராகம் தான். இல்ல பொற்பதத்தினை துதித்து நற்பதத்தில் உற்ற பக்தர் பொற்புரைத்து நெக்குறுக்க அறியாதே விட்டு வித்தக துதைத்து நிற்க புத்தியிற் கலக்கமற்று நினையாதே தித்தம் உழல்வோனே முட்டவிக்கடை பிறப்பின் கிடப்பதை தவிர்த்து முத்தி சற்றென கழிப்பதொரு நாளே பிற்பளித்த தற்பறை கிடப்புறத்தை உற்றளித்த வித்தகர்த்த பெற்ற கொற்ற மகிழ்வீரா வித்தை தத்துவ முத்தமிழ் சொல்லத்த சத்தம் வித்தரிக்கு மெய் திருத்தனி பொறுப்பில் உறைவோனே கற்ப கற்புணக்கத்தி கச்சடர்த்த சித்திரமுற்ற கற்புறத்திருத்தினுத்தில் அணைவோனே கைத்தர கற்பத்து கச்சினத்து வஜ்ரனுக்கு மைத்த கை தொடுத்தரித்து விட்ட பெருமாளே முத்தி சற்றென கழிப்பது ஒரு நாளே. அந்த ஆரம்பிக்கிறது மட்டும் கொஞ்சம் கரெக்டா இருந்துச்சுங்க, நடுவுல போகும்போது கரெக்டா போயிருதுங்க. சிவசிவம் ரொம்ப அருமை அருமை அருமை. நன்றி நன்றி. இதே கொஞ்சம் ஒரு தரங்கய்யா. அதாவது முதவரி ஏத்த எப்படி சாதாரணமா படிக்கணும், ரெண்டாவது வரி ஏத்தி படிக்கணுமான்ற விளக்கம்லாம் கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. முதல் வரி ஒவ்வொன்னா பாடி பாடி உங்களுக்கு சொல்லிடுறேன். பொற்பதத்தினை துதித்து நற்பதத்தில் உற்ற பட்டர் பொற்புரைத்து நெக்குறுக்க அறியாதே. ஃபர்ஸ்ட் வரி ஃபுல்லா கீழதான், நீங்க கீழே ஆர்வமா போட்டுக்கோங்க. பொற்பதத்தினை துதித்து நற்பதத்தில் உற்ற பக்தர் பொற்புரைத்து நெக்குறுக்க அறியாதே. ஏன்னா எனக்கு தெரியலன்னு சொல்றாரு, அதனால தெரியலன்னு நம்ம ரொம்ப கான்பிடென்டா சொல்ல மாட்டோம்னா. எனக்கு தெரியலன்னு சொல்லி ஒரு கிளாஸ் இருக்கு 60 பேர் இருக்காங்கன்னா எனக்கு தெரியல அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். தெரிஞ்சதுன்னா தான் நம்ம உற்சாகப்படுவோம். அப்ப தெரியாதுன்னு சொல்றனால நீங்க கீழே ஆரோ மார்க் போட்டுங்க. அறியாதே அந்த இடத்துல கொஞ்சம் குழைவா படணும். ரொம்ப கெஞ்சன மாதிரி. பொற்பதத்தினை துதித்து நற்பதத்தில் உற்ற பக்தர் பொற்புரைத்து நெக்குறுக்க அறியாதே அப்படி. அடுத்து கொஞ்சம் மேல புத்தக பிதற்றை விட்டு வித்தக துணை துதித்து புத்தியிற்கலக்கமற்று நினையாதே. புத்தக பிதற்றை விட்டு வித்தக துணை துதிக்க புத்தியிற்கலக்கமற்றும் நினையாதே அப்படி. அடுத்து முற்படத்தல துதித்து பிற்படத்த கிட்ட முற்றி முற்கடை துபித்து நித்தமுடல் வேனை. இந்த இடத்துல வினை ஜாஸ்தியா போயிருது, அதனால கொஞ்சம் ஜாஸ்தியா தூக்கலா சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் மேல ஆரம்பம் போட்டுக்குங்க இந்த 3வது வரைக்கும். முற்பட சந்தேகம். உழல் வேணே வினையா உழல் வேணேன்னு தான் பாடல இருக்கு. உழல் வேணைன்னு தாங்க பாடணும். உழல் வேணை உழல் வேணே தான் இங்க இருக்கு, அது எழுதி புக்கில் அப்படிதான் கொடுத்துருக்கீங்க. கௌமானத்துல உழல் வேணைன்னு போட்டிருக்காங்க, ஆனா உழல் வேணை அதாவது அவரை சொல்லிக்கிறார். அதனால நீங்க இப்ப அந்த பாடம் வந்து நிறைய பாடங்கள் மாறலாம், அதாவது இது ஒரு இதுன்னு வச்சுக்க வேண்டாம், எப்படி பண்ணாலும் சரிதாங்கம்மா. அதாவது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அது நினையாதே அறியாதே அப்ப முழல் வேணே ஒரு நாளேன்னு ஏகாரத்துல முடிகிற மாதிரி வச்சிருப்பாங்க. இங்க கௌமாரத்துல முதல் வேணைன்னு கொடுத்துருக்காங்க. அது ஒண்ணும் இது பிள்ளைங்க எப்படி வேணா பாடிக்கலாம். முற்படத்தல துதித்து பிற்படத்த கிருத்தியமுற்றி முற்கடை துவித்து நித்தம் உழல் வேணை.
நல்லா மேல ஃபுல்லா மேல போயிடணும். அப்புறம் கீழே வரணும். முட்டவிற்கடை பிறப்பின் உட்கடை பதித்தவித்து முத்தி சட்டளிக்கெனப்பதொரு நாளே. முட்டவிற்கடை பிறப்பின் உட்கிடப்பதை தவிர்த்து முத்தி சட்டனை கழிப்பதொரு நாளே. வெற்படித்த தற்பர கிடப்புறத்தை உட்டளித்த வித்தகத்தர் பெற்ற கொற்றமையில் வீரா. வித்தை தத்துவ முத்தமிழ் சொலத்த சத்த வித்தரி குமை திருத்தனி பொறுப்பில் உறைவோனே. கற்பக புனக்குரத்தி கச்சடத்த சித்திரமுற்ற கற்புறத்திருத்தனத்தில் அனைவோனே. கைத்தரக்க கொத்து கச்சின திருவஜனுக்கு அமைத்த கைத்தொழ தரத்து விட்ட பெருமாளே. முத்தி சட்டன கழிப்பதொரு நாள். அந்த கடைசி வரி வரமாட்டேங்குங்க. கைத்தரக்கர் கொத்து கச்சினத்து வச்சிரனுக்கு அமைத்த அது அந்த சேர்ந்து பாடக்குள்ள வரமாட்டேங்குது. கைத்தரக்கர் அது வரைக்கும் கைத்தரக்கன்னு ஒரு காமா போட்டுக்குங்க. கைத்தரக்கர் கொத்து கச்சு இல்ல கொத்து கச்சின்னு போட்டுக்குங்க. கைத்தரக்கர் கொத்து கச்சி நத்து வஜ்ர நுக்கமைத்த கைத்தொழத்து அறுத்து விட்ட பெரும் ஏன்னா கைத்தொழ அறுத்து விட்ட பெருமாளைன்னு கூட பாடலாம், தப்பு இல்லை. நமக்கு கொஞ்சம் இனிஷியேட்டிவ்ஸ்ல கஷ்டமா இருந்ததுன்னா கைத்தொழ அறுத்து விட்ட பெருமாளைன்னு கூட பாடுங்களேன். ஏன்னா அதுதான் மீனிங், அப்படிதான் பாடணும். கைத்தொழ அறுத்து விட்ட பெருமாளை. தேவர்கள்லாம் போய் முருகப்பெருமான்ட்ட கெஞ்சும் பொழுது சூரனை சம்ஹாரம் பண்ணிட்டு அந்த கைத்தளத்தை அறுத்தே அவரே அறுத்து விட்டாராம். அது அப்படி அவர் கொண்டு வர்றாரு அருணகிரிநாதர். கைத்தொழ அறுத்து விட்ட பெருமாளே அப்படின்னு பாரா. கைத்தரக்க கொத்து கச்சி நத்து வஜ்ர நுக்கமைத்த கைத்தொழத்தர் அறுத்து விட்ட பெருமாளே அப்படின்னு கூட பாடலாம். ஏன்னா திருப்புகள் எப்படி இருக்கோ நம்ம அப்படி பாடிக்கலாம். அதாவது நம்ம பதம் பிரிவா பொருள் சொல்லணும்னா தான் நம்ம பதம் பிரிச்சு சொல்லணும். பாடும் போது சேர்த்து தான் அவர் எழுதியிருக்கே செய்யறாரு. அதனால நம்ம பொருள் இல்லாம போதே பிரிச்சு பாடுறமே நீங்க கவலையே பட வேண்டாம். அது எப்படி இருக்கோ நம்ம அப்படியே பிரிச்சே பாடு. கச்சி நத்து அப்படின்னு கச்சி நத்து பிரிச்சே கூட பாடலாம், தப்பு கிடையாது. சரி. அப்ப அந்த தாளம் மாறிடாதுங்களா? ஏன் தாளம் எல்லாம் நீங்க எப்படி நீங்க தப்பா பண்ணாலும் தாளத்துக்குள்ளதான் இருக்கும். ஆனா நீங்க தாளம் போட்டுட்டு தான் பாடணும். இந்த பாட்டுடைய நீங்க சும்மா படிச்சீங்கன்னா கூட அப்படிதான். நீங்க சும்மா பாடினா கூட இது தாளத்துக்குள்ளதான் வரும். ஒண்ணுங்களேன், கைத்தரக்க கொச்சினத்து நஜ்ஜபத்ர நுக்கமைத்த கைத்தொலத்த அரித்து விட்ட பெருமாளின்னு ஒரு மீட்டருக்குள்ளேயே தான் இருக்குது. அதே மாதிரி கற்பூர புனக்குரத்தி கச்சடத்த சித்திரமுத்த கற்பூரத்து ரித்தனையில் உறைவோனே. ஒரே மீட்டருக்குள்ளதான் படிக்கும் போது கூட மீட்டருக்குள்ளதான் இருக்கும். மேபி பாலம் போடு தாளம் போடலாம். நான் நீங்க தாளம் போட்டுக்கணும். 1 2 3 அந்த தாளத்தை நீங்க போட்டே இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு வந்துடும். அது தாளம் தெரியலங்கிற பட்சத்துல சும்மா ஒரு அடி அந்த மீட்டருக்குள்ள உங்களுக்கு வர மாதிரி. கைப்புறத்தனத்தில் உறைவோனே அப்படி ஒரு தாளம் போட்டே பாடினீங்கன்னா ஈஸியா இருக்கும். நீங்க தாளத்தை பத்தி மிஸ் பாட வேண்டாம். அந்த வார்த்தை அந்த ராகத்துக்குள்ள அந்த பாட்டு வருதான்னு பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அங்க தாளம் வந்துடும். ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க. நம்ம தேவார திருவாசகம் மாதிரி தேவார திருவாசகங்களுக்கு நம்ம சந்தம் கிடையாது. அதே மாதிரி தாளம் மொனோட்டனஸ் தாளம். இப்போ வெண்பால இருந்ததுன்னா நெரிசையில இருக்கு அப்படின்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளா தாளம் போட்டுக்கலாம் ஒழிய சந்த தாளங்கள்ல அது இருக்காது. சில பிரபந்த பாடல்கள், அப்புறம் சில சமஸ்கிருத பாடல்கள், அதே மாதிரி சில இல்ல எல்லா திருப்புகளுமே வந்து சந்த நடைகள்ல இருக்கும். ஆனா குறவஞ்சி எல்லாமே சந்தத்துல இருக்கிற மாதிரிதான் இருக்கும். பாடுறவங்களுக்கு ரொம்ப ஈஸி. குறவஞ்சி எல்லாம் கூட கையில விராலிமலை குறவஞ்சி அதெல்லாம் கொடுத்தாங்கன்னா பாடுறவங்களுக்கு ரொம்ப ஈஸி. கடன்னு விதவிதமா ராகம் போட்டு அவங்க அபிநயம் பிடிக்கிறவங்களுக்கு இன்னும் இந்த சந்ததாளங்கள்ல இருந்து அழகா பிடிப்பாங்க. நம்முடைய தேவாரம் இல்ல ரொம்ப ஸ்லோவா இருக்கிற பிரபந்தங்களோ அபிராமி எந்தாதி போன்றவங்களுக்கு நம்ம தாளம் போட்டு பாடுற மாதிரி இருக்கும். இதுல தாளத்தை அவங்களே போட்டு வச்சுட்டாங்க. நமக்கு ராகம் போடுறதா வேலை. நல்லா ராகம் போட்டு நம்ம விஸ்தாரமா பாடலாம். அதனால தாளத்தை பத்தி கவலைப்படுறதில்ல. அந்த ராகத்துக்குள்ள நீங்க பாடினீங்கன்னா தாளம் கொஞ்சம் சேர்ந்துடும். ஆனா நீங்க கையில ஒரு தாளத்தை போட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். சரி குரூப்ல பாடி அனுப்பிச்சிருங்க சாமி. போட்டுறேங்கம்மா. அதாவது நீங்க சொல்றது அந்த கண்ட நடை வரல, ஆதிதாளம் சூப்பரா வருது.
ஆதித்தாளம் அழகா வருது. ஆதித்தாளம் நாங்க ஆதித்தாளத்திலேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. கண்ட நடை, தீசுரம், இப்படி போட்டா தீசுரம், அடுத்தடுத்து போட்டோம்னா திட்டுறோம். கண்ட நடை தான் இதான், ஒரு கேப் விட்டு போட்டோம்னா கண்ட நடை வரும். அந்த மாதிரி மிஸ்ரம், திஸ்ரம் நிறைய வெரைட்டி ஜாதிகள் இருக்கு. அதுல நீங்க நார்மலா உங்களுக்கு எப்படி ஆதித்தாளம் போட்டு பாடுறீங்களோ அப்படி போட்டாலே வந்துடும். அதாவது ஆக்சுவலி தாள வெரைட்டி வந்து ஆதி, அதுல ஜாதி வரும்போது திஸ்ரமா, மிஸ்ரமா, கண்டமா அப்படின்னு நம்ம போட்டு அது அவங்க மேபி மிருதங்கக்காரங்களுக்கு கூட அந்த கண்ட நடை அவங்க கொடுத்து கண்ட நடையில மிருதங்காரங்க வாசிச்சாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நீங்க சொன்ன மாதிரி இந்த தாராளமா ஆதிதாளத்திலேயே பாடலாம், ஈஸியா வந்துடும் உங்களுக்கு. கொஞ்சம் பாடி அனுப்பிடுங்க ஐயா குரூப்ல. நான் வெளியில போயிட்டு சரிங்கம்மா, அனுப்பிடுங்க ஐயா. நன்றி ஐயா. வாழ்த்து பாடல் பாடுங்கய்யா, நீங்களே பாடிடுங்கய்யா. சரிங்கம்மா. ஆரிரு தடந்தோள் வாழ்க, ஆறுமுகம் வாழ்க வெற்பை, ஆரிரு தடந்தோள் வாழ்க, ஆறுமுகம் வாழ்க வெற்பை, கூரிசை தனிவேல் வாழ்க, குற்கூட்டம் வாழ்க செவ்வே, ஏரிய மங்கை வாழ்க, ஆனை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம், வான்முகில் வளாது பெய்க மணிவளம் சுரக்க மண்ணு கோன்முறை அரசு செய்க, குறைவிலாதுயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றமும் வேண்டி மல்க, மேன்மைகள் செய்வ நீதி, மேன்மைகள் செய்வ நீதி, விளங்குக உலகமெல்லாம், விளங்குக உலகமெல்லாம். நம பார்வதி பதே, அரஹர மகாதேவ, வெற்றிவேல் முருகனுக்கு, அரஹரோஹரா, ஞானவேல் முருகனுக்கு, அரஹரோஹரா, வேலும் மயிலும் சேவலும் துணை, அருணகிரிநாத பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியாருடைய திருவடிகளையும் பணிகிறேனுங்கம்மா. திருச்சிற்றம்பலம். அடியேன் பாடி பதிவிட்டாருங்கம்மா. முருகாச்சரம். முருகாசர் நன்றிங்க, நன்றிங்க. ரொம்ப சிறப்பா இருந்தது. நல்ல ஒரு கருத்து. அது எப்படி ஒண்ணுல பறக்குறீங்க உடனே அடுத்த பாட்டு போறீங்க, அது எங்க இருந்துதான் வருதுன்னு தெரியல. எங்களுக்கெல்லாம் ரொம்ப இதா இருக்குதுங்க நீங்க பாடுறது பேசுறது. இந்த ஒரு பாட்டு இப்படி பாடினா அடுத்ததுல இருந்து ஒரு பாட்டு தானே வருதுங்க அப்படி. இறைவன் கொடுத்த பிச்சை.